ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடலில் ஏற்படக்கூடிய பயங்கரமான ஸ்கொயர் வேவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கடல் அலைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் செஸ் போர்டில் இருக்க மாதிரி கட்டம் கட்டமாக இருக்கக்கூடிய அலைகளை பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஸ்கொயர் வேவ்ஸ். அப்படி இல்லைன்னா கிராஸ் சீன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மை நம்ம எங்கேயாவது பார்க்கணும்னா பக்கத்தில் எதுனா லைட் ஹவுஸு அப்படி இல்லைனா ஏதாவது ஹைட்டான பிளேஸில் ஏறினா மட்டும்தான் கரெக்டாக நமக்கு தெரிய வரும். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒன்றாக இருந்தாலும் கூட ரொம்பவே ஆபத்தான அலைகள்னு சொல்லப்படுது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஏதோ தண்ணிக்கு அடியில் கட்டம் கட்டி வச்சுருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் இது தண்ணிக்கு அடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நீரோட மூமெண்ட்டு எந்த டைரக்ஷனை நோக்கி போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கொயர் வேவ்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டு பெரிய கடல்களோட அலைகள் இருக்கு இல்லையா, அந்த அலைகள் மோதக்கூடிய இடத்துல தான் இந்த மாதிரியான கட்டம் கட்டமான சதுர அலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு கடல்கள் மோதுற இடத்துல இரண்டு கடல்ல இருந்துமே அலைகள் வரும்னு தெரியும். நார்மலாக ஒரு கடலில் இருந்ததுன்னா சேம் அதே வேவ் லென்த்தில் போய் கடற்கரையை அரைஞ்சிரும். ஆனால் இரண்டு கடல் இருக்கும்போது இரண்டு அலைகளும் மோதும்போது ஏற்படக்கூடியது தான் இந்த ஸ்கொயர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். அதுக்காக அதில் போய் நீச்சல் அடிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. எப்படிப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணின நீச்சல் வீரராக இருக்கட்டும் சரி, ஸ்கைட்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால கூட அந்த ஸ்கொயர் வேவ்ஸில் மாட்டிக்கிட்டால் வெளியில் வர முடியாதான். ஏன் சில டைமில் போட் ஆக்சிடெண்ட், ஷிப் ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூட இந்த ஸ்கொயர் வேவ்ஸ் காரணமாக கூட இருக்கலான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸாக இருக்குமா. இந்த ஸ்கொயர் வேவ்ஸை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரோசலின் அப்படின்ற ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அந்த கரையை கடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது இந்த ஸ்கொயர் வேவ்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.